ஒன்றோ வலது புறத்தார் அல்லது முகர்ரபூன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் அல்லது மஷ்அமா நரகத்துக்குரிய மக்கள். ஒவ்வொரு நரம்பு நரம்பாக பறிக்கக்கூடிய நேரம் அந்த ஜனாசாவுடைய அந்த கபரை தோண்ட தோண்ட கஸ்தூரி வெளியாகி கொண்டே இருந்தது. ஷஹிதூன சபஊன அல்ஃபம் மினல் மலாயிகா 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லம் யஹ்பிது கபல தாலிக் இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. சக்கராத் என்பது அது சாதாரணமானதல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான் வன்னாஸிஆதி கரகா வன்னாஸிஆதி கரகா. ஒவ்வொரு நரம்பு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம், ஒவ்வொரு நரம்பு நரம்பாக பறிக்கக்கூடிய நேரம் அதுதான் சக்கராத் என்பது. அன்பார்ந்த சகோதரிகளே, உலகத்தில் எப்படியோ வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த சக்கராத்தை சந்தித்தார்கள். நானும் நீங்களும் இந்த காட்சிகளை எங்களுடைய கண்களால் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய சக்கராத்தையும் அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சிலர் மரணிக்கிறார்கள், சிலர் இந்த பூமியில் மரணிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தில் ஜனாசாக்களும் நிகழ்ந்துதான் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைதாவுடைய யுத்தம் அந்த நேரத்தில் வீற்றிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மனில்லதி மௌதாக்கும். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சபையிலே யார் மரணித்திருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள். ஒரு கூடாரத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக இருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் வஃபாத்தாக இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது சஅத் இப்னு முஆத் வஃபாத்தாக இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு சங்கையான ஜனாசா தெரியுமா? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்டொரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? யோசித்து பாருங்கள். உலகத்தில் ரூஹ் பெறுகிறது, வானத்துக்கு மேல் அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குகிறது. அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கவில்லை, அல்லாஹுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் வருவதை இட்டு சந்தோஷத்தால் குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹுடைய அர்ஷை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் சாதனை. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக போனோம். எங்களில் யாராவது மரணித்தால் பார்ப்பதற்கு போவதை போல நாங்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக அன்னாருடைய வீட்டுக்கு போனோம். வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகை தருகிறார்கள்.
நாங்கள் பேசிக்கொண்டோம். சில சஹாபாக்கள் நாங்கள் நின்று கொள்ளுவோம், ரசூலுல்லா பார்த்ததுக்கு பின்னால நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் பின்னால் இருந்தோம். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். சென்றவுடன் எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அதே இடத்தில் நின்று கொள்ளுங்கள், நீங்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காலை உயர்த்தி நடக்கிறார்கள். ஜனாசாவை பார்த்துவிட்டு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வரவானம் என்று சொன்னீங்க, அதே போல உங்களுடைய காலை உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹிதூன 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர். அதனால தான் காலை உயர்த்தி நடந்தேன். மலக்குமாருடைய நெரிசல். மேலும் சொன்னார்கள், தபரானில பதிவாகிறது, எந்த அளவுக்கு மலக்குமாருடைய நெரிசல் என்றால் சொல்கிறார்கள், ஒரு மலக்கு அந்த மலக்குடைய 2 சிறகுகளில் ஒரு சிறகை மடித்து கொண்டார். அதற்கு பின்னால தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் கொடுத்த சாதனை. அது மட்டுமல்ல, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவுடைய கபரை தோண்டிய ஸஈதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் தான் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுடைய கபருடைய குழியை தோண்டினேன் சொல்கிறார்கள். அந்த ஜனாசாவுடைய அந்த கபரை தோண்ட கஸ்தூரி வெளியாகிக் கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் அந்த மண்பிடி எடுத்து கையிலே திறந்து பார்த்தார். அவருடைய முழு கையுமே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் சாதனை என்பது, இதுதான் சாதனை. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ளே வந்தது 31வது வயதில். 31ல் இஸ்லாத்துக்கு வந்தார், 37ல் மௌத்தானாரு. இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடங்கள் தான். ஆனால் இவருடைய மரணத்துக்காக அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குது. இவருடைய மௌத்துக்காக மலக்குமார்களுடைய பட்டாளம். அன்பானவர்களே, இதுதான் குறுகிய வாழ்க்கையில் சாதித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் மறுமையை ஞாபகம் செய்கிறது. அன்பானவர்களே, அந்த அரஃபாவுடைய அந்த மண்ணிலே அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். யார் என்று தெரியாரு. இதுதான் மஹ்ஷருடைய ஒரு நாள், மஹ்ஷருடைய நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அன்பானவர்களே அல்லாஹ் சூரா வாக்கியாவிலே அல்லாஹ் அழகாக வர்ணிக்கிறான். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா வஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் வஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளையில் 3 கூட்டங்கள் தான். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் நீங்க 3 கூட்டங்கள், ஒன்று மைமனா அல்லது மஷ்அமா அல்லது முகர்ரபூன், ஒன்றோ வலது புறத்தார் அல்லது முகர்ரபூன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள், அல்லது மஷ்அமா நரகத்துக்குரிய மக்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த முகர்ரபூன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக.